ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வ விநாயகா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தோன்னா, என்ன ஷேர் பண்ணியிருக்கேன்னா, குட்டியாக மார்னிங் நடக்கக்கூடிய வேலைகளை மட்டும் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேங்க. 6:30க்கெலாம் நல்லா வாசல் தூத்து தொளிச்சாச்சு. கரெக்டாக 6:30 மணி. இப்போ பார்த்தீங்கன்னா 6:35 கரெக்டாக இந்த டைமில் வாசல் தூத்து தொளித்து சிம்பிளாக ஒரு கோலம். அதாவது இன்றைக்கி சோம்பேறி டே, அதனால் இன்றைக்கி சிம்பிள் கோலம் தாங்க. பெண்களுக்கு வந்து வெள்ளி செவ்வாய் தாங்க சுறுசுறுப்பான டே எல்லா பெண்களுக்கும். ஏன்னா அன்றைக்கி தான் கழுவும் முழுவும் பயங்கர வேலை இருக்கும். அதுவும் ஃப்ரைடே கேட்கவே வேணாம், பயங்கர பாசிட்டிவ் எனர்ஜி. அந்த ஃப்ரைடே மட்டும் நம்மளுக்கு எப்படி தான் அவ்வளோ ஒரு எனர்ஜி வருமோ தெரியாது. ஃப்ரைடே தான் அவ்வளோ எனர்ஜி வரும். அதுவும் பார்த்திங்கன்னா இந்த யூடியூப்பெல்லாம் காலையில் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஒரு மாதிரி சோம்பேறியாக இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த மாதிரி ஃப்ரைடே வ்ளாகு அந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு வரும் பாருங்கள் ஒரு எனர்ஜி. எங்கேருந்து வரும்னே தெரியாது. அவங்க கோலம் போடுறது, அதில் பண்ணுறது, ஃப்ரைடே பூஜை பண்ணுறது, இந்த விளாகெல்லாம் பார்த்துட்டோன்னு வச்சுக்கோங்க, நம்ம கேட்கவே வேண்டாங்க, டபுள் எனர்ஜி வந்துடும். அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து இன்றைக்கி சாட்டர்டே பார்த்திங்கன்னா குயிக்காக குக் பண்ண வேண்டாம். ஸ்கூல்ஸ் எல்லாமே லீவுங்கிறதுனால லேட்டாக சமைச்சா போதும். ஸோ அதனால் லேட்டாக நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். 6:30க்கு ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு கோலம் போட்டாச்சுங்க. 2 கோடு, மேலே 2 கோடு, கீழே 2 கோடு, சென்டரில் 2 கோடு போட்டு இங்கேயும் அங்கேயும் இழுத்து விட்டோன்னா அந்த கோலம் முடிஞ்சிடும். அதை சுற்றி ஒரு ரவுண்டை போட்டுட்டு அது பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு பீகாக் மவுத் மாதிரி ஒன்று போட்டு விட்டாச்சு. வாய் போட்டுட்டு அதுக்கு ஒரு கொண்டையும் போட்டு விட்டோம். அது பார்க்கும்போது அழகாக இருந்துச்சு இந்த கோலம். இந்த கோலம் எப்படி இருக்குங்கிறதையும் நம்மளுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நானும் டெய்லி வ்ளாக் கொடுக்கலான்னு தான் பார்க்குறேன், பட் என்னால் முடியவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எடிட் பண்ண தான் முடியல. எடுத்து வச்சுருந்தேன். நம்மளும் வந்து ஒரு ஒர்க்குக்குன்னு போனோன்னா கரெக்டாக பண்ணிடுறோம். இதில் வந்து நம்மளால் பண்ணவே முடியல. அது என்னன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். நம்ம சேனல் நானும் 3 சேனல் ஆரம்பிச்சிட்டேன். 3 சேனல் ஆரம்பித்து 3 சேனல் ஃப்ளாப்பு. இந்த சேனல்லையாவது கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் வியூஸ் கூடுதான்னு பார்த்துருக்கேன். கொஞ்சம் கண்டினியூஸாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் ஏதாவது ஒரு வருமானம் கிடைக்காதா, நம்மளுக்கு வீட்டு வாடகை கொடுக்குறதுக்கு, அதுக்கு இதுக்குன்னு எதுக்காவது நம்மளுக்கு யூஸ் ஆகாதா, காய் வாங்க பால் வாங்க அதுக்கெலாம் யூஸ் ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஓப்பன் பண்ணி 3 சேனலும் ஃப்ளாப் தாங்க. இது அடுத்ததாக ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி இப்போ தான் போயிட்டுருக்கேன். ஒரு 20 சப்ஸ்கிரைபர் தான் வந்திருக்கு. சரி, இதையாவது நம்ம கண்டினியூ பண்ணி போயிட்டுருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து விலாகுங்க எல்லாமே ஒரு பெண்களுக்கு. நம்ம பெண்களாக என்னெல்லாம் நம்ம பண்ணுவோம், வீட்டில் என்னென்ன வேலைகள் பார்ப்போம், வீட்டை எப்படி பார்த்து நம்ம அலங்காரம் பண்ணுவோம், பார்த்து கோலங்கள் போடுவோம். நம்ம வீட்டில் இதை வச்சா நல்லாயிருக்குமா, அதை வச்சா நல்லாயிருக்குமா, இந்த பூஜை பண்ணால் நம்மளுக்கு வந்து வாழ்வாதாரம் உயருமா, இந்த பூஜை பண்ணால் நம்மளுக்கு வந்து நல்ல வருமானம் வருமா அப்படின்ற மாதிரி பார்த்து நம்ம செய்வோங்க. அது மாதிரி தாங்க இந்த சேனலில் நான் எல்லாமே கொடுத்துருக்கேன், வ்ளாகாக கொடுத்துட்டு வரேன். இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு லோட்டஸ் பவுலுங்க. இது வந்து நான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். ரேட்டு தெரியல, இப்போ மறந்துருச்சு, ரொம்ப நாள் ஆச்சு வாங்கி. அதனால் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இது ரொம்ப பெருசாக வந்துருச்சு. நான் குட்டியாக இருக்கும்னு நினச்சேன், பட் அது வந்து ரொம்ப பெருசாக வந்துருச்சு. அதுக்குள்ளே வந்து மணி பிளான்ட்டை வச்சுருக்கேன். மணி பிளான்ட்டை வச்சு சூப்பராக வாசலில் படியில் வச்சுட்டேங்க. செம்ம சூப்பராக இருந்தது. இப்போ வாசலில் பார்த்திங்கன்னா சூப்பராக உருளி வச்சாச்சு. ஒரு மண் பவுலில் தான் உருளி வச்சுருக்கேன். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பொருளை வச்சு சிம்பிளாக நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணாலே போதுங்க. நம்மளுக்கு வந்து நம்மக்கிட்ட காசு இருந்ததுன்னா நம்ம நிறைய வாங்கிக்கலாம், என்னன்னாலும் வீட்டை அலங்காரப்படுத்த வாங்கிக்கலாம். நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம நீட்டாக நம்ம வீட்டை வந்து அழகாக வச்சுக்கலாம். நான் இங்கே வந்து ஒரு மண் உருளி வச்சுருக்கேன். இதில் வந்து நான் பெயிண்ட் அடித்து வச்சுருக்கேன், எல்லோ கலர் அடித்து வச்சுருக்கேன். கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்கும். இந்த உருளியில் சூப்பராக நம்மளுக்கு சங்குப்பூ பூத்திருந்தது. அந்த சங்குப்பூவையும் வச்சு டெக்கரேட் பண்ணியாச்சு. வீட்டில் நம்மளுக்கு வந்து குட்டி குட்டியாக செடிகள் வச்சுக்கிட்டோன்னா சாமிக்கெல்லாம் நம்ம வந்து பூவுக்கு வந்து அலைய வேண்டாங்க. பூ விலை அதிகமாக இருக்க டைமில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பூக்களை வச்சே நம்ம அலங்காரம் பண்ணிக்கலாம். நம்ம தொட்டியிலே வச்சுக்கலாம். இட வசதி இல்லாதவங்க தொட்டியில் வச்சாலே போதுங்க, நிறைய பூ பூக்கும். ஒரு சின்ன கன்று 30 ரூபா தான் சொல்லுவாங்க. எல்லா கண்ணுமே ஒரு ரோஸோ ஒரு சங்குப்பூ செடியோ செம்பருத்தியோ நம்ம வச்சுக்கிட்டோனாலே போதும், நம்ம அலங்காரம் பண்ண பூக்கள் வந்து கிடச்சிரும். அந்த மாதிரி தாங்க இதுவும் வச்சு நம்ம சூப்பராக உருளையை அலங்காரம் பண்ணியாச்சு.
நம்ம பெண்கள் எல்லாருக்குமே வீட்டை வந்து விதவிதமாக பொருட்கள் வச்சு அழகழகாக அலங்காரம் பண்ணணுன்னா ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி தான் நான் இந்த யானை பொம்மை கடையில் பார்த்தேங்க. யானை பொம்மை யானைக்கு மேலே 2 விளக்கு இருக்கிற மாதிரி பார்த்தேன். செம்ம சூப்பராக இருந்தது. பட் ஆனால் என்னென்னா அதில் எண்ணெய் விட்டு விளக்கு பொருத்தினோன்னா கொஞ்சம் கருகிருமோ, ஒரு மாதிரி ரொம்ப சீக்கிரம் இதாக போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன்னா, அந்த விளக்குக்குள்ளே ஒரு 2 குட்டி அகல் விளக்கு வச்சு பொருத்துவேங்க. செம்ம சூப்பராக. இப்போலாம் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே 2 பூ மட்டும் வச்சு விட்டுறது. விளக்கா பொறுத்துறது இல்லை, பூ மட்டும் வச்சு விட்டுறேன். சூப்பராக பூவை நல்லா இருக்கக்கூடிய பூக்களை ரோஸோ அப்புறம் இல்லைன்னா வந்து செவ்வந்தி பூ அந்த மாதிரி பூக்களை வச்சு விட்டு இதை அலங்காரம் பண்ணிடுறேன். நம்ம ஹீரோ பிள்ளையார்கிட்ட செம்ம சூப்பராக 2 பக்கம் யானை வச்சாச்சுங்க. இது பார்க்கக்கே ரொம்ப அழகாக இருந்தது. இது பார்த்திங்கன்னா ப்ளைனாக தான் கொடுத்துருந்தாங்க. நான் என்ன பண்ணேன், பார்க்கறக்கு ஒரு மாதிரி ரொம்ப ப்ளைனாக இருந்தது. முன்னாடி அந்த கோல்டன் கலரில் நான் என்கிட்ட இருக்கக்கூடிய நெயில் பாலிஷை வச்சு அதுக்கு அழகாக பொட்டு வச்சு டிசைன் பண்ணி அதை வந்து நம்ம பொட்டு வச்சாச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து க்ரீன் கலரில் மேலே துணி போட்டிருக்க மாதிரி இருக்குது, இன்னொன்றில் ரெட் கலரில் இருக்குது. நான் 2 ஒரே கலர் கிடைக்குமான்னு பார்த்தேன், பட் கிடைக்கல. இந்த பக்கம் ரெட்டோ அந்த பக்கம் க்ரீனுமாக தான் இருந்தது. பட் ஓகே, ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த மகாலட்சுமி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கேட்டு போடும்போது அந்த கேட்டில் வெளிகேட் போடும்போது அதில் மகாலட்சுமி நான் பிள்ளையார் அடித்து கேட்டேன். பட் அவர் வந்து மகாலட்சுமி அடித்து கொடுத்துட்டாரு. அது வந்து வெளிகேட்டில் மகாலட்சுமி வைக்கக்கூடாது, உள்ள பக்கத்தால் நம்மளுக்கு மகாலட்சுமி வரணும், உள்ளே தான் வரணும், மகாலட்சுமி வெளியில் போகக்கூடாது அப்படிங்கிறனால அவர்கிட்ட சொல்லி அந்த மகாலட்சுமி எடுத்துட்டேன். அவர் நான் கொண்டு போயிடுறேம்மா, சரிம்மா நான் கொண்டு போயிடுறேன், வேறவங்களுக்கு கொண்டு வரேன்னாரு. வந்த மகாலட்சுமி போவேன்னா என் வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி எங்கிட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் அந்த மகாலட்சுமி வாங்கி இந்த பக்கமாக இப்படி வச்சுக்கிட்டேன். இதுக்கு கொஞ்சம் பெயிண்டிங்லாம் போட்டு டிசைன் பண்ணணும். ஏன்னா இது கேட்டில் அடிச்சிருந்தது. ஸோ அதனால் இதில் பெயிண்டிங் பண்ணி டிசைன்லாம் பண்ணி வைக்கணும்னு நினச்சிருக்கேன். வச்சு இந்த யானையெல்லாம் செட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்குது. சென்டரில் பார்த்தீங்கன்னா இந்த லோட்டஸ் விளக்கு வச்சுருக்கேன். இந்த லுக் எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா கல்யாணம் பிஃபோர் மேரேஜ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம எங்கே போவோம், வளையல் கடைக்கு போவோமா, இந்த வளையல் வாங்கலாமா, அந்த ஸ்ட்ரெட் வாங்கலாமா, இந்த ஹேர் பேண்ட் வாங்கலாமா, இந்த ட்ரெஸ்க்கு இது மேட்சாக இருக்குமா, இந்த ட்ரெஸ் வாங்கலாமா, சுடி வாங்கலாமா, அப்படி தான் நம்மளோட திங்கிங் போகும். ஆஃப்டர் மேரேஜ் பார்த்திங்கன்னா அதில் பெரிய இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. எல்லா பெண்களுக்குமே அப்படி தானா, இல்லை எனக்கு மட்டும் அப்படி தானான்னு தெரில. சுத்தமாக அதில் இன்ட்ரெஸ்ட்டே போக மாட்டேங்குது. இப்போ கண் எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொருளை நம்ம வீட்டில் வச்சா நல்லாயிருக்குமா, அந்த பொருளை நம்ம வீட்டில் வச்சா நல்லாயிருக்குமா, இந்த மாதிரியான திங்கிங்கில் தான் இருக்குது. அதுவும் கேட்கவே வேண்டாங்க. சாமி பொருட்களை பார்த்தா நம்ம வந்து பூஜை ரூம் அலங்காரம் பண்ணுறதுல நம்ம லேடிஸ் வந்து ரொம்ப இப்போ எல்லா லேடிஸுமே இப்போ பூஜை ரூமை பார்த்திங்கன்னா எல்லார் வீட்டுக்கு போகிறத பார்த்திங்கன்னா இப்போ உள்ள எல்லா வீட்லேயும் அவ்வளோ அழகாக விதமாக பிள்ளையாரோ யானை வச்சுருக்கிறது என்ன, குதிரை இதுன்னு சூப்பராக வச்சுக்கணும். அதை பார்க்கும்போது நம்மளுக்கும் கிரேஸ் நல்லா அதிகமாகுது. நம்மளும் இதை மாதிரி வைக்கலாமோ, அழகாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கண் வந்து எங்கே போகுதுன்னு பார்த்திங்கன்னா, ஒரு கடைக்கு போனால் அந்த மளிகை பொருளோடு எடுத்துகிட்டு மிச்சத்தை பார்த்திங்கன்னா இது வாங்குவோம், நம்ம வீட்டுக்கு இது நல்லாயிருக்கும், இது வாங்குவோம், இந்த பீகாக் வாங்கலாம், இந்த யானை வாங்கலாம், லைட் வாங்கலாம், கிச்சனுக்கு லைட்டு வாங்கலாம், கிச்சன் பொருள் வாங்கலாம். இந்த மாதிரி தான் நம்ம எல்லாருக்குமே லேடிஸ்க்கு ஓடிக்கிட்டே இருக்குது. நம்ம வீட்டை அவ்வளோ பார்த்து அலங்காரம் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து இது வந்து ட்ரெண்டிங்காகவே இருக்குது. இதை பற்றின உங்களோட கருத்துக்கள்லாம் என்னங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம செல்வ விநாயகா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. டேக் கேர். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்.